பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்து பலவீனமானதால ஆகிவிட்டேன். நான் உட்கார்ந்த நிலையிலேயே செய்யும்படியான ஏதேனும் ஒரு செயலை, அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவை சொல்லுங்கள். அது ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளில் 100 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள். கடிவாளமிட்ட சேனையுடன் 100 குதிரைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பாதையில் சவாரி செய்ய கொடுத்ததற்குண்டான சமமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அல்லாஹு அக்பர் என்று 100 முறை சொல்லுங்கள். தன் கழுத்தில் குர்பானியினுடைய பட்டி அணிவிக்கப்பட்ட 100 ஒட்டகங்களை அறுப்பதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை சொல்லுங்கள். அதன் நன்மை வானம் பூமிக்கிடையில் உள்ள பகுதிகளை நன்மைகளால் நிரப்பிவிடும். மேலும் அந்த நாளில் உமது செயலையும் உம்மை போன்று செயல்பட்டவர்களின் செயல்களையும் தவிர வேறு யாருடைய செயலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் ஏற்கப்பட்டதாக ஆக முடியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் முதியவளாகிவிட்டேன். என் எலும்புகள் பலவீனமானதாக ஆகிவிட்டன. என்னை சொர்க்கத்தில் நுழைய செய்யும் ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டபோது, மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் நல்லதொரு கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள் என்று கூறிய தாஹா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர் என்று 100 முறை சொல்லுங்கள். இது அடையாளப்பட்டி போடப்பட்ட உயர்ந்த 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வின் இல்லத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது வானமும் பூமியும் எவைகளை சூழ்ந்து உள்ளனவோ அவைகளை விட உமக்கு மேலானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் ஏற்கப்பட்ட அமலாக உமது அமலை விட வேறு யாருடைய அமலும் ஏற்கப்பட்டதாக ஆகாது. ஆயினும் இந்த அளவு அல்லது இதைவிட அதிகமாக கூறுபவரின் அமலை தவிர என்று கூறினார்கள் என மற்றும் ஒரு அறிவிப்பிலும் வந்துள்ளது. மேலும் ஓர் அறிவிப்பின்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாருங்கள். இது எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. இது போன்ற எந்த அமலும் இல்லை என்றும் வாசமும் சேர்த்து வந்துள்ளது. நூல் இப்னு மாஜா, தபரானி, முஸ்தத்ரக் ஹாக்கிம், முஸ்னத் அஹ்மது, மஜ்மூ ஸவாயித் ஆகிய எல்லா கித்தாபுகளும் இந்த ஹதீஸ் பிரபலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி எல்லா நன்மைகளையும் எளிமையான முறையில் தரக்கூடிய திக்ருகளை அதிகம் ஓதி நாம் நம்முடைய குடும்பத்தாரும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஷஃபாத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் வாக்குறுதிக்கு கொடுக்கப்பட்ட சுவனத்தையும் பெற்று சுவனபதியில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள்புரிவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.